ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க சிந்து பைரவி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சிந்து ரொம்பவே பயத்தோடவே இருக்காங்க. சிவா தன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற எண்ணத்தோட. இன்னொரு பக்கம் மகாவும் ஸ்னேகாவுக்கும் 2 பேருக்கும் பயங்கர ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சிவா நேரில் எப்படியும் சிந்து கூட வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லிடுவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே இருக்காங்க. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சிவா அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு வர எல்லாருமே ரொம்பவே வியப்போட பார்க்குறாங்க. சிவாவோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நடந்த எல்லா விஷயங்களையும் பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை கேட்க, எல்லா விஷயத்தையும் பற்றி எனக்கு தெரியும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் தான் சிந்துவுடைய கணவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறாரு சிவா. எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. நான் ஒரு டாக்டராக இருக்கேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு. சிந்துவுக்கு விருப்பமில்லாத ஒரு மேரேஜை பண்ணியிருக்கீங்க அப்படி தானே? அதாவது நீங்கள் அவங்கள தூக்கிட்டு போய் மலை கோயிலில் உள்ள கோவிலில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிந்து இதுக்கு முன்னாடியே அரவிந்த் அவங்கள காதலிச்சிருக்காங்க. சிந்துவுடைய அப்பா மறுத்ததுனால ஆறுமுகம் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்காங்க அப்படி தானே? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த சமயத்தில் சிந்துவை கடத்தி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா அவங்கள திருமணம் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மட்டும் இல்லாமல் அதனால தான் அவங்க திருமணத்தை அவங்க ரத்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை பற்றி கேட்குறாங்க. எல்லாத்தையும் கேட்ட சிவாவும் மௌனமாக நிற்கிறாங்க. சிந்து இந்த கேள்வியெல்லாம் தாங்கிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டத்தோடு நிற்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஸ்னேகா, மகா இவங்க 2 பேருமே. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் அரவிந்த் அவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. நீங்கள் எப்படி எனக்கு கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சொன்னாலும் அதுக்கப்புறமா ஜட்ஜ் சொல்றதன் மூலயமா என்ன பண்ணுறாங்க, ஒத்துக்கிறாங்க. நீங்கள் தான் அரவிந்தா, சிந்துவை எத்தனை வருஷமாக காதலிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்க, 5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா, அப்போ சிந்துவை முதல் முறையா நீங்க எங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ கோவில்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்ல, சிவாவும் திரும்ப பல கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சிந்துவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்த பத்தி கேட்குறாங்க. என்னதான் சில விஷயங்களை சொன்னாலும் அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான கேள்வி கேட்டு மடக்கிறாரு சிவா. சிந்துவோடைய பிறந்த நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா உங்களுக்கு, அதை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்க, உடனே திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அரவிந்த் பதில காணோம், 5 வருஷமா காதலிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க, அப்போ ஒரு காதலியோட பிறந்த நாள் என்னைக்குன்னு கூட உங்களுக்கு சொல்ல தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, உடனே திணறி போறதை பார்த்து ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க ஸ்னேகாவும். அது ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க, மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படிங்க மறப்பீங்க, நீங்க உயிருக்கு உயிராக காதலிச்சேன் அப்படின்னு சொல்றீங்க, ஒரு காதலியோட பிறந்தநாள் தேதி கூடவா உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்க, அரவிந்துக்கு ஆதரவா இருக்க வக்கீல் சொல்றாங்க, இந்த மாதிரி குறுக்கு கேள்விலாம் யாருன்னா கேட்பாங்களா, இந்த மாதிரிலாம் கேள்விகள்லாம் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவுடைய பிறந்தநாள் தேதியை எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க. என்ன நீங்க இப்படிலாம் கேட்டீங்கன்னா எனக்கும் சிந்துவுக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுமா என்ன? ஓகே அரவிந்த், உங்க வழிக்கே நான் வரேன். நீங்களும் சிந்துவும் காதலிச்சேன் அப்படின்னு சொல்றீங்களா, காதலிச்சேன் அப்படின்றதுக்கான எந்த ஆதாரத்தை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படியெல்லாம் கண்டிப்பா ஒரு கேள்வி எழும்பும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்கூட்டியே ஸ்னேகா என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா ஏற்பாடுகளையும் பக்காவா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அரவிந்தோட வேற ஒரு பொண்ணு இருக்கிறத அப்படியே எடிட் பண்ணி மாத்தி சிந்துவோட முகத்தை அப்படியே போட்டோவா இது பண்ணியிருக்காங்க. இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸை கொடுக்க, அதை சிவாவும் வாங்கி பாக்குறாங்க. சிவா அந்த போட்டோ பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியா பாக்குறாரு. சிவா தன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படின்ற நோக்கத்தோட என்ன பண்றாங்க, சிந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்னேகாவுக்கு பயங்கர ஒரு ஹாப்பியா இருக்கு. ஓகே அரவிந்த், இந்த போட்டோவை நீங்க எப்ப எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கேட்க, ஏங்க இந்த டேட்லாம் எப்படி ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தும் சாமர்த்தியமாக பதில் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லாமே எடிட் பண்ண ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா எல்லாரும் முன்னாடி சொல்கிறாங்க. இது எப்படி நீங்கள் அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜும் கேட்க, ப்ளீஸ் மேடம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா, சிந்து மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்றத நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. ஏற்ற மாதிரி டைமும் கொடுக்க, அந்த ஃபோட்டோஸோட பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோவோட நேம் இருக்குது, அங்கே போய் விசாரித்து பார்க்குறாரு. எல்லாமே எடிட் பண்ண ஃபோட்டோ தான் அப்படின்றது சிவாவுக்கு தெரிய வருது. அவங்கள ஆதாரமாக கொண்டு கோர்ட்ல சமர்ப்பிக்கிறாரு. இதன் மூலியமா அது ஒரு எடிட்டிங் போட்டோ தான் அப்படின்றது தெரிய வருது. இது மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்றதும் உறுதியாகுது. அதுக்கப்புறமா சிவா கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு சிந்துவோட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சிந்துவை உங்களுடைய மனைவியா நீங்க ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் தன்னுடைய பதிலை சொல்றாங்க. இதனால சிந்து பயங்கரமான ஒரு சந்தோஷத்துல இருக்க, இன்னொரு பக்கம் அன்னபூர்ணிக்கும் பயங்கர ஒரு சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மகா என்ன பண்றாங்க, பயங்கர எரிச்சலோட, என்னடா சிவா
எப்படிடா இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அரவிந்தை கூட்டிகிட்டு வந்தது ஸ்னேகா தான் அப்படின்ற உண்மை வந்து சிவா எப்போ தெரிஞ்சுக்க போகிறாரு, இதனால் எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் நம்ம ஸ்னேகாவுக்கு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.